அன்பு ஊடகங்களுக்கு வணக்கம். நான் இப்போ ஆவடியில் பருத்திப்பட்டு ஏரி அருகில் இருக்கிறேன். இங்கே வந்து நம்முடைய அமைச்சர் கே பாண்டியராஜன் அவர்கள் தலைமையில் இந்த பருத்திப்பட்டு ஏரியில் ஒரு ஃபங்க்ஷனு. ஈஷா அமைப்பும் என்னுடைய பசுமை கலாம் அமைப்பும் இன்னும் பல அமைப்புகளும் இணைந்து இங்கே 1000 மரக்கன்றுகள் இன்னைக்கு நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நினைவை போற்றும் வகையில் 1000 மரங்கள் இங்கே நடப்படுகிறது. இங்கே நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க, நிறைய கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க. இங்கே உள்ள வாக்கர்ஸ் அசோசியேஷன்லேருந்து நடைபாதை நடைபயிற்சி செய்கிற மக்கள் வந்திருக்காங்க மற்றும் நிறைய பள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களோட உட்காந்து கார்பரேஷன் கமிஷனர், திருவள்ளூர் கலெக்டர் மகேஸ்வரி எல்லாரும் வந்திருக்காங்க. இங்கே வந்து மரங்களை நட்டுவிட்டு இப்போ நான் படப்பிடிப்புக்கு செல்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏரி அதான் இப்போ சொல்லல, லாரியில் தண்ணியை பார்த்த கண்ணுக்கு ஏரியில் தண்ணியை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 86 ஏக்கரில் ஏரியை வந்து மிகச்சிறப்பாக இதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பேட்டி எடுத்தப்பறம் இந்த ஏரியையும் ஒரு தடவை கவர் பண்ணி மக்களுக்கு காட்டுங்க. இப்படியும் ஒரு ஏரியை மெயின்டைன் பண்ணலான்ட்டு. ஏதோ ஒரு ஏரியில் நடுவில் போலீஸ் ஸ்டேஷன் வருதுன்னு இப்போ பத்திரிகை நிருபர் எனக்கு சொன்னேன். எனக்கு அதை பற்றின தகவல் தெரியல. அப்படி இருந்தாலும் நிச்சயமாக அரசாங்கம் அதில் தலையிட்டு நிச்சயமாக காவல்துறையே அதை விரும்பாது. அந்த மாதிரி செயல்களை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏதோ தவறுதலாக நடந்திருக்கலாம், அதை சரி பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அத்தனை பேருக்கும் மரம் வளர்க்க வேண்டும் என்றும் குளங்களை ஏரிகளை தூர்வார வேண்டும் என்றும் மிகப்பெரிய விழிப்புணர்வை இயற்கை கொடுத்துருக்கு. இயற்கை பொய்த்த பொழுதுதான், நீருக்கு கஷ்டப்படும் பொழுதுதான் நீரின்றி அமையாத உலகு. எல்லா வீட்லையும் போர் போட ஆரம்பிச்சிட்டான். இனி போரின்றி அமையாத உலகுன்னு வந்துடும் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி மக்கள் முழிச்சுக்கணும். மழைநீரை சேகரிக்க வேண்டும். அருகில் உள்ள ஏரிகள் குளங்களை தூர்வார வேண்டும். இதில் இளைஞர்கள் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இது ஒரு பேஷனாக பிடிச்ச விஷயமா, எப்படி சண்டே ஆச்சுன்னா பிடித்த ஹீரோவோட படங்களை பார்ப்பதற்கு மாணவர்கள் செல்கிறார்களோ, இளைஞர்கள் அது மாதிரி நம்ம ஊர் குளம், நம்ம ஊர் ஏரி, அதை நம்ம நல்லா வச்சுக்கணும்னு பொதுமக்கள் இது உள்ள இறங்கினாதான் இது மிகப்பெரிய பெரிய புரட்சியாக வெடித்து தமிழ்நாட்டில் பசுமை தமிழ்நாடாக மாறும்னு நினைக்கிறேன். ஐயா, மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வெயிலில் எத்தனை கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இந்த வெயிலில் வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் எதுக்கு வரணும்? வராங்க, விரும்பி வர்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இதை பற்றின ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு இப்போ மக்களுக்கு வந்திருக்கு. அருவாள் பட்டாக்கத்தி ஏந்துறது மாணவருடைய செயல் அல்ல. அதே அருவாளையும் பட்டாக்கத்தையும் வைத்து நிலத்தை நோண்டி மரச்செடிகள் நட வேண்டும். பாத்திகளை அதே பட்டாக்கத்தியால் பாத்திகள் வெட்டி நீர் போகும்படி செய்ய வேண்டும். இதுதான் இனிமேல் மாணவருடைய செயலாக இருக்க வேண்டும். அதான் இப்போ நான் சொன்னேன். அது போன்ற மாணவர்கள் அது செய்பவர்கள் மாணவர்களாக நாம் கருத முடியாது. யார் இந்த நிலத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் இதயத்தில் ஈரத்தோடு பணியாற்றுகிறார்களோ, யார் கல்வியை தெய்வமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த மாணவர்கள். அவர்கள் தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வருவார்கள். அப்படி வந்தவர் தான் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். ஸோ அவரை பின்பற்றுகின்ற மாணவர்கள் உள்ள தமிழ்நாட்டிலே இனி அது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது.